இப்போ நம்ம இனிப்பான தேங்காய் பூ இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கும். அது கரைச்சி எடுத்து வடிகட்டி சூடு பண்ணி இப்போது இட்லி மாவில் ஊற்றிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காவும் தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு அடுப்பில் இட்லி குண்டானை வச்சு தண்ணியே அதுக்குள்ளே சூடு பண்ணிக்கலாம். தண்ணி சூடானதுக்கப்புறம் இட்லி துணி போட்டு இட்லி கொத்து வச்சு அதில் அந்த மாவை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக மாவு ஊற்றுனதுக்கப்புறம் ஃபஸ்ட் பேட்சில் அப்படியே பரபரன்னு பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா, சிறுபருப்புன்னு சொல்லுவோம்ல, அந்த பருப்பை கொஞ்சமாக நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அதை பரபரன்னு தூவிக்கலாம். அதை தூவி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் வச்சுருக்கோம். அதையும் அது மேலே துருவி வச்சுருக்க தேங்காய் துருவலை பரபரன்னு தூவிக்கலாம். அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை மூடி வச்சு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இட்லி வெந்துடும். அதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, இனிப்பான தேங்காய் துருவல் பாசிப்பருப்பு இட்லி ரெடி. பாருங்கள், பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது லைட்டாக இனிப்பாக இருக்கும். நம்ம இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே கூட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வயசில் என் பசங்களுக்கு எல்லாருக்கும் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன். அவங்க இட்லி சாம்பார் சாப்பிட்றத விட இதை நல்லா விரும்பி